என்னாச்சு பெரியம்மா? சிவரஞ்சனிய மனசுல வச்சுக்கிட்டு அம்மா உருவத்தை செஞ்சுட்டேன். குழந்தை உருவத்துக்கு யார நினைக்கிறது? அத்தை, நானே ஒரு குழந்தை மாதிரி தானே, என்னோட முகத்தை வச்சு செய்யுங்க. ஏய், நீ அட குழந்தை? சி, சும்மா இரு. இந்த குழந்தைய யார மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சீங்க? இந்த குழந்தை யாருன்னு தெரியல, ஆனா இந்த முகம் தான் என் மனசுல வந்துச்சு. யாருக்கும் தெரியலையா? இந்த வீட்ல ஒருத்தன் இருந்தானே, அவனோட முகம்தான். யார சொல்றீங்க மச்சான்? கதிரா? ஆமா, அவனோட சின்ன வயசு முகம்தான். நான் குழந்தை முகத்தை மனசுல நினைச்சு பண்ண, அது கதிரோட முகம் மாதிரி வந்துருச்சு பாரு. ஏ மாயா, பாத்து, தண்ணி பற்ற போகுது, அப்புறம் இதெல்லாம் கரைஞ்சிரும். இல்ல, கரையாது. ஒரு நாள் முழுக்க இது தண்ணில இருந்தாலும் கரையவே கரையாது. ஓ பெரியம்மா, நீங்க எவ்வளவு சிறப்பா பூஜை பண்றீங்க. கண்டிப்பா நான் இந்த குடும்ப வாரிசை கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன். என்னாச்சு பெரியம்மா, என்ன யோசிக்கிறீங்க? வாரிசு இந்த வீட்டுக்கு வர்றது எவ்வளவு முக்கியமோ, தனா கதிர வர்றது கூட முக்கியம். இன்னைக்கு அவங்க இந்த வீட்ல இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் பொண்ணு அங்க தனியா இருக்கான்னு நினைச்சாலே என்னால ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியல. கதிரும் தனாவும் ஜெயிச்சு என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராங்களோ அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். பெரியம்மா. மாயா. பெரியப்பா, உங்க கைய காட்டுங்க. என்ன இது திடீர்னு? இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்லையே. இருக்கு பெரியம்மா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. பெரியப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் மாயா, இங்க விழக்கூடாது. கோயில்ல வச்சு சாமிய தவிர வேற யார் காலையும் விழக்கூடாது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஏங்க, நல்லா இருக்குங்க. பெரியப்பா கைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பெரியம்மா? பிரமாதமா இருக்கு மாயா. பாத்து பாத்து வாங்கிருக்க போல. ஆமா, எத்தனை பவுனு? அதெல்லாம் எதுக்கு பெரியம்மா? இது கிஃப்ட், லவ், அஃபெக்ஷன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு ரொம்ப வசதியா வாங்கிருக்க, அதான் கேட்டேன். ஏன் எங்க பெரியப்பாவுக்கு நான் காஸ்ட்லியா வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்கலாம். இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா விலைய மட்டும் சொல்ல, எவ்வளவு ஆச்சு? விலையெல்லாம் நான் விசாரிக்கல பெரியம்மா. என்ன சொல்ற நீ? நீ எவ்வளவு புத்திசாலி. எடை பார்க்காம விலையெல்லாம் விசாரிக்காமையா நீ வாங்கிருப்ப? பெரியம்மா, நான் எதையுமே விசாரிக்கல. ஆமா, இப்ப இதெல்லாம் எதுக்கு? அழகா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, பிடிச்சிருக்குல்ல, அப்ப விடுங்க. சரி, எந்த கடையில வாங்குன? அது வந்து கடை வீதியில இருக்கிற கடையில தான். கடை பேரையும் மறந்துட்டியா? ஆமா பெரியப்பா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். ஆமா பெரியம்மா, பெரியப்பா சொன்ன மாதிரி நான் மறந்துட்டேன். என்ன மாயா இது? நீ ஏதோ மழுப்புற, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எந்த கடன் சொல்லு. மாட்டிக்கிட்டியா மாயா? நீ நல்லா பொய் சொல்ற.
ஆனா அனுபவம் இல்லாததுனால பொய்ய பொய் மாதிரியே சொல்லிடுறேன். என்னங்க ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க? பிரேஸ்லெட்ட ஆசையா வாங்கியிருக்கா. நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல ஏதேதோ இவகிட்ட கேட்டுட்டேன். வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது நிஜம்தான். ஆனா ஆசைப்பட்டது மாயா இல்ல. அப்ப வேற யாரு? சீனுவா? இல்ல. யாரு? நான் தான் பெரியம்மா. எதுக்கு மறுபடியும் பொய் சொல்றதுக்கு முயற்சி பண்ற மாயா? என்ன என்ன ஏதோ பேசாம பாத்துக்கிட்டு இருக்க? ஓ அதுவா? மேனேஜர் தெரியுதுல, மேனேஜரா Dress போட்டுட்டு போனும்ல, அதுக்காக Dress எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இரு இந்தா. ஏய், எனக்கு எதுக்கடி கோட் சூட்லாம்? நான் என்ன சிஎம்மா? நீ முதல்ல இந்த Dress போட்டுட்டு வா. போகாது. அது ஹீரோ மாதிரி இருக்கடா. என்னதானா அது? யாரோட கண்ணும் பற்ற கூடாதுல. இப்போ உங்க வேலைக்கு கிளம்புங்க மேனேஜர் சார். சரி, போயிட்டு வரேன். ம்.